Hi, I am Sultan Amma, Career Consultant. NPE 2020 தேசிய கல்விக் கொள்கை 2020 அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னா என்ன? தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது ஒவ்வொரு நாடுமே கல்விக்காக தன்னுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கல்விக்காக செலவிடுது. அதை செலவாக பார்க்காம அது ஒரு முதலீடாக அதை பார்ப்பாங்க. ஏன்னா அந்த முதலீடை வச்சு தான் ஒரு நல்ல குடிமகன்களை நாட்டுக்கு பயனுள்ள ஒரு சிறந்த குடிமகன்களை உருவாக்க முடியும். அதுக்காக அமைக்கப்படுறது தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020. இந்த தேசிய கல்விக் கொள்கையை வகுக்கிறதுக்காக சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு 2 முறை தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருக்கு. அதோட பலனாக தான் அது செயல்படுத்தவும் பட்டிருக்கு. அதோட பலனாக தான் நம்ம எந்த ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல், ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் நம்ம எல்லாருமே இப்போ இந்த 21st செஞ்சுரியில் எல்லாம் படித்து இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய கல்விக் கொள்கைகள் தான். இப்போ நம்ம புதிதாக கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு என்னென்னலாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்கூல் எஜுகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், ஃபண்டமெண்டல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, கர்டைனிங் ட்ராப் அவுட்ஸ், கரிக்குலம் பெடகசி, இது டீச்சர்ஸ், எக்விட்டபிள் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், எஃபிஷியன்ட் ரிசோர்ஸிங், ஸ்டாண்டர்ட் செல்லிங் அக்ரெடியேஷன், இதை பற்றிலாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதை பற்றி பேசப்பட்டிருக்கு. இதை கீ ஃபியூச்சர்ஸ் இதில் என்னென்ன அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்மளோட பள்ளிக்கல்வி எப்படி இருக்குன்னா 10+2 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். அப்புறம் 11th 12th குரூப் செலக்ட் பண்ணி 2 years படிக்கிறோம். அதுக்கப்புறம் காலேஜ், அது ஹையர் எஜுகேஷன்னு போயிடுது. ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 10+2. ஆனால் இந்த NPE 2020 படி இதை மாற்றி அமைச்சிருக்காங்க. எப்படி அமைச்சிருக்காங்கன்னா 5+3+3+4 அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு 5 என்னென்னா ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் ப்ளஸ் கிரேட் 2 வரைக்கும் இருக்கிற அந்த 5 years ஃபஸ்ட்டு 5ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3rd 4th 5th ஸ்டாண்டர்டை நெக்ஸ்ட்டு 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 6th 7th 8th நெக்ஸ்ட்டு 3, அது நெக்ஸ்ட்டு 9th 10th 11th 12th இந்த 4 ஸ்டாண்டர்ட்ஸையும் +4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதில் முக்கியமான ஒரு கீ ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபஸ்ட்டு ப்ரீ எஜுகேஷன் ப்ளஸ் இந்த கிரேட் 2 வரைக்கும் இருக்கிற எஜுகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளே பேஸ்ட் லேர்னிங், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்காக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு 3 years 3rd 4th 5th ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், அதாவது இன்டராக்டிவ் கிளாஸ் ரூமாக எஃபெக்டிவாக எஜுகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங், நெக்ஸ்ட்டு 3 years 6th 7th 8th எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 9 10 11 12 எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இப்போ 11th தான் குரூப் செலக்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த NPE 2020 படி 9th குரூப் செலக்ட் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் ஃப்ளெக்சிபிளாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் குரூப் இருக்கவங்க காமர்ஸ் அது எனக்கு பிடிக்கும்னா அதில் அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஹிஸ்ட்ரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அதையும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து அவங்க ஹோம் சயின்ஸ் கூட எடுத்து படிக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பிடிச்ச சப்ஜெக்ட்ஸை குரூப்லேருந்து எடுத்து படிக்க முடியும். இப்போ நம்ம அப்படி படிக்க முடியாது. நம்ம பயாலஜி படித்தா எக்கனாமிக்ஸோ இல்லை காமர்ஸோ படிக்க முடியாது. பட் இந்த NPE 2020 படி நமக்கு எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் நம்ம எது பிடிக்குமோ அதை எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்குது. அடுத்தது மல்டிலிங்குவலிசம், நெக்ஸ்ட் ஃபியூச்சர். மல்டிலிங்குவலிசம் பொறுத்து என்னென்னா இங்கே NPE 2020 படி 2 Indian languages + 1 foreign language அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட மதர் டங் ப்ளஸ் ஏதோ ஒரு லாங்குவேஜ், அதர் லாங்குவேஜ் அண்ட் ப்ளஸ் இந்த இங்கிலீஷ் ஆர் அதர் ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு ஆர்டினரியாக இல்லாமல் லேர்னிங் அவுட்கம்ஸை பேஸ் பண்ணி காம்பிட்டன்சி பேஸ்டு அசஸ்மெண்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாத 3rd 5th 8th ஸ்டாண்டர்டுக்கு இந்த காம்பிட்டன்சி பேஸ்டு அசஸ்மெண்ட் ஸ்கூல் லெவலில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா
ஸ்டூடெண்ட்டை ட்ராக் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ், ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுற மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யூசஸ் ஆஃப் டெக்னாலஜி இன்னும் அதிகமாக இருக்கும். அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபண்டிங். ஏற்கனவே இப்போ 3% ஆஃப் ஜிடிபி தான் எஜுகேஷனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த என்பிஇ 2020 படி 6% ஆஃப் ஜிடிபி செலவினம் இங்கே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் நம்ம இந்த குரூப் செலக்ட் பண்ணுறதுல இந்த 9th 10th 11th 12th இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப வொக்கேஷ்னல் எஜுகேஷனை எம்பசைஸ் பண்ணுறாங்க. வொக்கேஷ்னல் எஜுகேஷன் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் கார்டனிங், ஃபார்மிங், ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், இந்த மாதிரி இந்த தொழில்கள் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த தொழில்களை மையப்படுத்தினா அந்த எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்பிஇ 2020 இம்பார்ட்டனாக சொல்லப்பட்டிருக்க கீ ஃபியூச்சர்ஸ். இதில் இதை எப்படி இது சிறப்பாக இருக்குது, இதை எப்படி ஃபுல் 100% ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது, டீச்சர்ஸ் அந்த ஸ்கில் டீச்சர்ஸை நம்ம உருவாக்குறதுலையும் அதை ப்ராக்ரஸ் பண்ணி அந்த ப்ராசஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி செக்லிஸ்ட்டோடு கொண்டு போகிறதுலேயே தான் அது கரெக்டாக அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இதில் நான் பாசிட்டிவ்ஸ் சில இருந்தாலும் எனக்கு இதில் சில கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் நான் சில விஷயங்கள் நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள்லாம் மைனஸாக பார்க்குறேன். இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணால் ஒரு நல்ல எஜுகேஷன் இது மூலமாக நம்மளுடைய மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏற்கனவே இதில் சொல்லப்பட்டிருக்க ஃபண்டமெண்டல் லிட்ரஸி அண்ட் நியூமரசியில் இது எப்படின்னா ஒரு காமனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்டேட்டுக்குமே எல்லாம் ஒரே மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கட்டைலிங் ட்ராப் அவுட்ஸ் ரேட்ஸு, ஃபண்டமெண்டல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு போன்ற ஸ்டேட் இதை அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனால் இதை இப்போ தான் ஒரு மெயின்